கார்த்திகை தீபமா கலவர தீபமா? நல்ல கேள்வி அவரு. இப்ப இந்த கலவரத்தை ஏற்படுத்தது யாரு? இதே அந்த பொறுப்புல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். உங்க தொகுதியில இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலை பராமரிக்கிறதும் சீரமைக்கிறதும் மக்கள் அங்க வழிபாடு செய்வதற்கும் யார் தான் செய்யணும்? அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் உள்ள உறுப்பினர் கட்டாயம் செய்யணும். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வழிபாடுகள்லாம் கிடையாதுன்னு. ஆனா அவங்க தான் முக்கியமா எல்லா இடத்துலையும் நிற்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வழிபாடே இல்லைன்னு வாங்க, ஆனா வழிபாடுகள் எல்லாவற்றிலும் அவங்க இருப்பாங்க. அதனால திரு வெங்கடேசன் அவர்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சமாவது அறிவோடு தான் நடந்துக்கிறாரா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசுறாரா, இல்ல மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியாக அவர் பேசுறாரா, இல்ல மக்களுக்காக தான் இருக்கிறாரா? எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லணும்? அப்ப கலவரத்தை இவர் தானே தூண்டி விடுறான்னு அர்த்தம். விளங்குதா? இப்போ கலவரன்ற எண்ணம் இப்ப நான் பேச வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. இப்ப நீங்க கேட்ட எனக்கு அடுத்த இது நினைவுக்கு வருது. அது அப்ப கலவரன்ற வார்த்தையை இவர் சொல்றாருன்னா அதான் வன்மையா நான் கண்டிக்கிறேன். காரணம், கலவரத்தை தூண்டுறதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் நான் சொல்ல வரேன். நான் நீங்க தான் இதை அருமையான காவல்துறையினத்தில் சொல்லி இது மக்கள் வழிபாடு ஸ்தலம், இது வழி வழியாக செய்துட்டு இருக்கிறாங்க, இதை இவங்களுக்கு வழி விடுங்க. நீங்க தானே போராடணும் மக்களுக்காக. இல்ல அந்த சட்டசபை உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க அங்க? அடுத்த கேள்வி, திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர் தான் அங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அவங்க எல்லாம்? அப்ப மக்களுக்காக நீங்களாம் இல்ல, நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்ப இந்த அறநிலைத்துறை என்னத்துக்கு அங்க இருக்குது? நீ போயிட்டு வெளியேன்ற. நான் இந்த அறநிலைத்துறை அங்க என்னங்க வேலை? அப்போ மக்களுக்காக தான் இந்த அறநிலைத்துறை, மக்களுக்காக தான் பராமரிக்கிறது, கோயிலை பராமரிக்கிறோம், எல்லாம் பண்றோம் நீங்க சொல்றீங்க. என்ன கலவரம் வந்துச்சு? நீங்களா கலவரத்தை தூண்டி விடுறீங்க. இப்ப நம்ம எல்லாம் மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, இந்துக்கள் கிடையாது, மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த தேசத்துல. எனக்கு சின்ன வயசுல திரும்ப திரும்ப ஒரு காரியம் ஞாபகம் வருது. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப ஏன் இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது? அப்போ ஏதோ ஒரு சுயநலத்திற்காக இந்த காரியத்துல இவங்க எல்லாம் செய்யறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு சுயநலம்.